சாபமா அலைகடலில் துரும்பை போல் ஆனதிலே ஆனந்த வாழும் வரி போனதே சாமி இப்படி மௌனமாக இருக்கிறார்? எதற்காக இப்படி அமைதியாக இருக்கிறார்? கண்பிடித்து பாருங்கள், உமையவளை பாருங்கள் சாமி, உமையவளை பாருங்கள். ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய ஓம் நமः சிவாய பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் தேகத்தை
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குறிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதநாமம் நமச்சிவாயவே நாதநாமம் நமச்சிவாயவே உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலையின் அழகில் சோதிகன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாலும் புவனங்களாலும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனமூரிடுதே அண்ணாமலையானே கிளம்பி கலந்தோனே அண்ணாமுலை நாதம் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே முகம் நான்கு தாண்டி முகமேறு காட்டி முகம் யாவும் ஆகின்ற அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியம் என்று நிலைப்பதும் நீதான் அருணாச்சலா உனை நாடினேன் அருணாச்சலா உனை நாடினேன் சிவலீலை செய்யாமல் சிறியேனை ஆட்கொள் சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா நாமளையானி கிளம்பில் கலந்தோனி நாமுலை நாதம் உள்ளம் நிறைந்தோனி அண்ணாமலையானி கிளம்பில் கலந்தோனி நாமுலை நாதாய்கள் உள்ளம் நிறைந்தோனி பார்வதா ரத்தவெறி பித்துவரி பார்வதா இந்த பசி தீரவில்லையே பார்வதா பார்வதா இந்த இனிவெளியில நமது கிராம சந்தை வீரமணி மங்கை திருவாளர் வீரமணி மங்கை அந்த அன்புள்ளங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம் பார்வதா சுவாமி இந்த ரத்தவெறி ஒரு பக்கம் இருந்தாலும் பார்வதா என் உடம்பெல்லாம் நோகுதடி ஒரு மாதம் பிண்ட வேண்டும் உடம்பெல்லாம் நோகுதடி, ஒரு மாத பிண்டம் வேண்டும். உடம்பெல்லாம் நோகுதடி, ஒரு மாதம் பிண்ட வேண்டும்.
பெண்ணினுடைய உதிர வேண்டும் என்று உரைக்கின்றாயே சுவாமி. சுவாமி, ஒவ்வொரு பெண்ணாக பிரதமர்களோ குழந்தை இல்லையே என்று நம்மையே நாடி வருகிறார்களே இறைவா. திருமணமாகி எத்தனை ஆண்டு காலங்களாகிறது, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே. நாங்க யாருக்கு என்ன பாவத்தை செய்தோம், யாருக்குடைய நாங்கள் கிடந்தோம், எங்களுக்கு எதற்காக இந்த நிலையை கொடுக்க வேண்டும்? ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவர் நம்மளிடத்தில் மடியேந்து பிச்சை கேட்கிறார்கள். அம்மா தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாடகி ஆதி பராசக்தி அம்மா, எனக்கு குழந்தை வரம் கொடு தாயே என்று. ஆடா, ஒரு மாதத்தினுடைய பெண்ணத்தினுடைய உதிர வேண்டும் உமையவளை என்று உரைக்கின்றாயே. உங்களுடைய பசியை எப்படி தீர்ப்பேன் சுவாமி, எப்படி தீர்ப்பேன்? பார்வதா, ஆண்டவா, இந்த பாவி நிலையை பார்த்தாயா பார்வதா? உலக வைக்கலுக்கெல்லாம் படியாளர் வந்த பரமன் இந்த பரமனுடைய பசி தீரவில்லையே பார்வதா. திருமணம் முடிந்து கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து அந்த பெண்ணின் கருவிலை தருவிக்கக்கூடிய ஒரு மாத உண்மை ஒரு மாத பின்னத்துடைய உரத்தை புசித்தும் இந்த பரமுடைய பசி தீரவில்லை பார்வதா. என் உடம்பு வலி ஒரு பக்கம் இருந்தாலும் பார்வதா, என் முதுகெலும்பு வலிக்குதடி. 3 மாதம் என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம் வளர்த்தவா. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம் வளர்த்தவா. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம் வளர்த்தவா. சொப்பனமோ எந்தன் அப்பத்திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பத்திருவருள். கற்புதமே என்ன அற்புதம் இதுவே, கற்புதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆடிய பாதனே அம்பலவாணனே, ஆடிய பாதனே அம்பலவாணனே. ஆட்டக்கருத்தினை ஏழை அறியனே, ஆட்டக்கருத்தினை ஏழை அறியனே. என்னப்பனல்லவா தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம் வளர்த்தவா. பொன்னப்பனல்லவா பொன்னம் வளர்த்தவா. இன்னாருடைய சிவனே போற்றி, இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பார்வதா, ஆண்டவா, அந்த 3 மாதத்தில் உரத்தை புசித்தும் இந்த பரமுடைய பசி தீரவில்லை பார்வதா. என்ன பார்வதா, தெய்வமே, ஒரு மனிதப்பட்டவன் புலத்தை அடக்கி ஆண்டால் இறைவனைக்கு ஒப்பாவான் என்று கூறுவார்கள். அதுக்கு ஏற்றார் போல் இந்த பாவி அந்த பிரபுடைய ஒரு சிரத்தை கொண்டு கரத்தில் விடுத்துக் கொண்டு பிரம்மகாபாலம் விடுத்துக் கொண்டு பார்வதா, ஏன் பசு ஒரு பக்கம் இருந்தாலும் என் ஐம்புலனோ வலிக்குதடி. 5 மாதம் பின்ன வேண்டும். ஐம்புலனோ வலிக்குதடி, 5 மாதம் பின்ன வேண்டும்.
வாசி வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போனது ஈசன் என்ற இணையடி நெய்யலே என்று பாமர மக்கள் அனைவரும் நம்மையே துதிக்கிறார்களே ஆண்டவா. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பெண்ணாக பிறந்தவள் 5 மாத கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது அந்த 5 மாதத்தினுடைய பெண்ணத்தினுடைய உதிர வேண்டும் அம்மா பார்வதா என்று உழைக்கின்றாயே. இது சரியா? ஒவ்வொரு பெண்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று எத்தனை எத்தனை இன்னல்கள், எத்தனை எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள் அனுபவிக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்களும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று படாத துன்பத்தை பெறுகிறார்கள். 5 மாதத்தினுடைய பிண்டத்தினுடைய உதவ வேண்டும் என்று உழைப்பது முறைதானா சுவாமி? அப்படி தன்னுடைய பசுரடி எப்படி தீர்க்கப் போகிறேன் தெய்வமே, எப்படி ஒரு இல்லத்தில் கணவனுடைய வார்த்தை மனைவி கேட்க வேண்டும், மனுடைய வார்த்தை கணவன் கேட்க வேண்டும். உலகத்திற்கெல்லாம் தாயும் தந்தையாக விளக்கு நாம் இருவரும் ஒற்றுமையோடு வாழ்ந்தால்தான் அவர் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க என்பதற்காக இடபாகத்தை கொடுத்தேன். இருக்கும் பொழுது பார்வதா, நல்லது கெட்டது தீவிர எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், புரிந்து கொண்டு வாழ வேண்டும். மனைவிய வார்த்தை கணவன் கேட்க வேண்டும், கணவனுடைய வார்த்தை மனைவி கேட்க வேண்டும். அப்படி கேட்டு நடந்தால்தான் அந்த எல்லாரும் இனிமையாக இணைக்க வேண்டும் உரைப்பார்கள். அதுபோல் உங்கள் வார்த்தையை கேட்டு அந்த பிரம்மனுடைய 5 சிரத்தில் ஒரு சிரத்தை கொழுந்தவுடனே என் கரத்தில் பிரம்மா கமலம் எடுத்துக் கொண்டு பார்வதா, இறைவா, உன்னால் இந்த பரமனைக்கு ஆறாத துன்பமடி 6 மாதம் ஆறாத துன்பமடி 6 மாத பிண்டம் வேண்டும். இந்த 6 மாதத்தில் பின்னத்தின் உதரத்தை பசித்தும் என் நிலையை பார்த்தாயா பார்வதா? பாமர மக்களுக்கு ஜீவராஜிகளுக்கு பணி அழைக்கக்கூடிய தெய்வமே, பசி பசிக்கிட்டு உரைக்கின்றாய். உன்னுடைய பசி நான் எப்படி தீர்க்க போகிறேன் என்று தெரியவில்லை தெய்வமே. பார்வதா, இந்த பருவன் பசி தீர வேண்டுமானால் 8 திக்கும் செல்ல வேண்டும். 8 மாதம் பின்ன வேண்டும். 8 திக்கும் செல்ல வேண்டும். 8 மாத பிண்டம் வேண்டும். இந்த 8 திக்கு சென்றும் இந்த பருவனை பசி தீரவில்லை பார்வதா. பார்வதா, பசி குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் உலகமைக்கெல்லாம் படியிழந்து விட்டு காட்சியளிக்கும் பொழுது தேவாதி தேவர்களும் முனிவர்களும் சத்து ரிஷிகளும் அனைவரும் ஓடி வந்து ஈசா ஈசா என்று என் திருவடியை வணங்குவார்களே. அப்படிக்கும் பொழுது எந்த பசி குடும்பம் பக்கம் இருந்தாலும் என் பாதமெல்லாம் நோகுதடி. 10 மாதம் பின்ன வேண்டும். பாதமெல்லாம் நோகுதடி. 10 மாத பிண்டம் வேண்டும். பாதமெல்லாம் நோகுதடி. 10 மாதம் பின்ன வேண்டும்.
யாரும் எழுந்துக்காதீங்க, உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஒண்ணுல உட்காருங்க, அப்படியே கீழே உட்காருங்க. மனுஷர்லாம் கீழே உட்காருங்க, உட்காருங்க. அதெல்லாம்